ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹேர் ஆயில் வீடியோ தான். ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை லிங்க் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை தொட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்ரீ வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்பப்போ வரும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு வடைச்சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு எப்போவுமே இரும்பு வடைச்சட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரும்பு வடைச்சட்டியில் நம்ம செஞ்சு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற இரும்பு சத்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நிறைய போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. ஹேர் க்ரோவும் நல்லா ஆகும். சரிங்களா? மற்ற நீங்கள் சில்வர் பாத்திரத்துலையோ வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சு செய்கிறத விட நீங்கள் இரும்பு வடைச்சட்டியில் வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கம்மியான அளவு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் நான் வாங்கியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் செம்பருத்தி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் இது கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் சங்குப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நம்மளுடைய ஹேர் க்ரோவுக்கு ரொம்ப நல்லது. கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கூட போட்டிருக்கேன், காஞ்ச மல்லிகைப்பூ. அதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு ஹேருக்கு வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி மருதாணி இலை வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன். மருதாணி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை எல்லாமே கொஞ்சம் பச்சையாகவே நான் போட்டுட்டேன். சரிங்களா? போட்டுட்டு நம்மளுக்கு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொதிக்கவே விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது நம்மளுடைய அடுப்பு. நீங்கள் வந்து நல்லா கொதி வர்ற வரைக்கும் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நார்மல் பண்ணிடுங்க, ஸ்லோ பண்ணிடுங்க. அந்த மெதுவாக ஸ்லோலையே தான் நம்மளுடைய பொருள் எல்லாமே நம்ம உள்ளே போட்டிருக்க பார்த்தீங்களா, நேச்சுரல் நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து அந்த ஸ்லோலையே தான் வேகணும். சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் கற்றாழை எனக்கு இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால கற்றாழை பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொடுதலை பவுடரும் போட்டிருக்கேன். எனக்கு வந்து பொடுதலை இலை கிடைக்கல, அதனால் நான் பவுட்ரு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பொடுதலை இலை கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவிரி இலை பவுடர் போட்டிருக்கேன். சரிங்களா? அது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். சரிங்களா? அது கருஞ்சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே நேச்சுரலாக நம்மளுடைய ஹேரை வந்து நல்லாவே கருமையாக்கக்கூடியது இந்த பொருள் எல்லாமே. இது எல்லாமே எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுகள்னு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் எல்லாமே ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் 1 லிட்டர் காய்ச்சும் போது நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவு தான் நான் காய்ச்சறேன். அதனால் நான் அதை விட எல்லாமே கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா சேம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதெல்லாமே காய வச்சுக்கோங்க. எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் கரும்பூலா இலை கிடைச்சாலும் போட்டுக்குங்க, பவுட்ரு கிடைச்சாலும் போட்டுக்குங்க. இதை விட கரும்பூலா அந்த பழம் வந்து இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டு. முடியும் வந்து நல்லா வளர செய்து முடி நல்லா கருப்பாக்கி கொடுக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் காஞ்ச நெல்லிக்காய் தான் போட்டிருக்கேன். கடைசியாக போடக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜடாமான்சி. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொட்ட தலையில் கூட முடி வளர செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜடாமான்சி. சரிங்களா? அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியாதவங்களாக இருக்கலாம், இதே மாதிரி ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்லோலையே வந்து நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மொறுன்னு வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா மொறுன்னு ஆயிடணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயிலை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு அளவுக்கு நம்ம எல்லாமே மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வடிகட்டிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் அதில் இருக்கிற தூசி துகள்கள் எல்லாமே கீழே நின்றும். நான் இந்த மாதிரி ஒரு 100 ml பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன்.
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை ரோஸ்மெரி இருக்குல்ல, காஞ்ச ரோஸ்மெரி, அந்த ரோஸ்மெரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுவும் போடலாம். சப்போஸ் வெட்டி வேர் கிடைச்சாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வெட்டி வேர் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில்ஸ்குள்ளே ரோஸ்மெரி, ட்ரை ரோஸ்மெரி அந்த பெட்டில்ஸும், அதுக்கப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுட்டா அந்த எண்ணெயிலேயே அது ஊறி 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 இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு புது ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. சரிங்களா, இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் முதல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியாவது இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஏர் ஃபாலெல்லாம் கண்ட்ரோல் ஆகி புது முடி வளரும், நல்லா அடர்த்தியான முடி வளரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.